வேர்ட் ஆஃப் மவுத் இந்த ஒரு சென்டென்ஸை கேட்குறப்போ உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கில் நான் இந்த வீடியோவில் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு படம் ரீசெண்டாக அதுவும் இந்த பொங்கலுக்குன்னு ரிலீஸ் ஆன ஒரு படம். ஆக்சுவலாக இந்த வருஷமும் சரி, இதுக்கு முன்னாடியான 2025 பொங்கலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவும் சரி, ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொங்கல் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு மூவி லவர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் என்ன தோணுன்னா, ஒரு பெரிய ஆக்டருடைய படம் ரிலீஸ் ஆகும், கண்டினியூஸாக 4-5 நாளுக்கு பொங்கல் லீவ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது நல்லா போகும், பாக்ஸ் ஆஃபீஸு அந்த ஆக்டருக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம இத்தனை நாளாக கோ த்ரூ பண்ணியிருக்கோம். பட் இந்த கடைசி 2 வருஷம் இருக்குல்ல, ஒரு பெரிய படம் வர வேண்டியதாக இருந்து அது போஸ்ட்பாண்ட் ஆகி அதுக்கப்புறம் 10 சின்ன படங்கள் அந்த பொங்கல் டைமில் இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அதில் நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு படம் அந்த வருஷத்தில் பொங்கல் வின்னராக வந்துடும். அதே மாதிரி போன வருஷம் நான் பார்த்தது மதகஜராஜான்னு சொல்லிட்டு விஷாலோடைய 13 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2025லேயே 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் அந்த வருஷம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போது இந்த வருஷம் வந்த படம் தான் ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுடைய படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ரிவ்யூஸாகவும் ரொம்ப நல்லா பேர் வாங்கியிருக்கு அண்டு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் படம் பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால ஓடிடி ரிலீஸ் ஆச்சா இல்லையாங்கிறது நான் அவேராக இல்லை, தெரியல. பட்டு அதுக்கு சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடி இப்போது லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்குமே அந்த படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன டைமில் இருந்தேங்கிறது ஒரு மாதிரி கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நானும் அந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தேன். ஆனால் பார்க்குறப்போ எனக்கு இது ஒரு ஆவரேஜான நல்ல காமெடி மூவி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகியிருந்தது. பட் எல்லோரும் ஒரு ஹைப்பும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கொடுத்தாங்கல்ல. இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூஸ் சொல்கிறப்போ எல்லாருமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம், செம்ம காமெடியான படம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் ஒரு கலகலப்பு லெவலுக்கோ இல்லை வேறு நிறைய படங்கள் இருக்குது, நம்ம வயிறு வலித்து சிரிக்கிற அளவுக்கான நிறைய காமெடி ஜானர்ஸில் இருக்க படம்லாம் இருக்குது. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி போகிறப்போ இந்த படம் அங்கங்கே தான் எனக்கு சிரிப்பு வர்றதுக்கான ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே சொன்ன அளவுக்கு இது இல்லையே, இந்த படம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா என் மைண்டுக்கு டக்குன்னு ஒரு வேர்டு தான் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டு. இப்போ இந்த ட்ரிபிள் டி படம் பிடிச்ச சில ஆடியன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கிறது, இவன் இப்படி தான் எதனா ஒன்று பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருப்பான், எனக்கெல்லாம் அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகி வரப்போ உண்மையாகவே அது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். அதை பிளாங்காக உட்காந்து ஃபஸ்ட் டைம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்குறப்போ அந்த படம் அவங்களுக்கு ஒரு என்ஜாயபிளான படமாக இருக்கும். ஆனால் அதை வெளியே ரிவ்யூவாக சொல்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அது நார்மலாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிட்டெல்லாம் ஆட் பண்ணி சொல்கிறப்போ அதை கேட்டு உள்ளே வர ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு ஹைப்பும் க்ரியேட் ஆகும். அதே ஹைப்போடு உள்ளே உட்காந்து அந்த படத்தை பார்க்குறப்போ என்ன தான் அந்த படம் நல்லாவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஹைப்புக்கும் அந்த படத்துக்கும் மேட்ச் ஆகாமல் ஒரு ப்ராப்ளம் வரும்ல. இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஓவர் ரேட்டட்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற விஷயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சாலும் எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் ஒரு வேளை ஆகியிருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்காக தான் நான் இந்த வீடியோவையே ரிலீஸ் பண்ணுறது. சரி, இப்போ இந்த படத்தை விட்டுருவோம். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த டாப்பிக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமாக எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நான் 4 நிமிஷம் வரைக்கும் இந்த டாப்பிக்கை எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இதே படத்தோடைய இன்டர்வியூஸ்க்காக நிறைய இடத்துல ஜீவா போய் பேசுகிறப்போ ஒரு விஷயம் ஷேர் பண்ணார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எஸ்எம்எஸ் படம்லாம் அவர் கெரியர்லேயே அவருக்கு ரொம்ப பிளாக் பஸ்டராக ஓடின ஒரு பெஞ்ச் மார்க் படம் அப்படின்னு சொல்லலாம் ஜீவாவுடைய கெரியரில். ஆனால் அந்த படமே கூட
ஃபஸ்ட்டு 2 வாரம் வரைக்கும் ரொம்ப சுமாராக நிறைய தியேட்டர்ஸில் ஓடவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணார். எனக்கு அது ஃபஸ்ட்டு நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் 2 வாரம் கழித்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக ஆடியன்ஸ் கிட்ட அது போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் நானும் யோசித்து பார்க்குறேன், ஆமாம்ல இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு விஷயமே வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இருக்குது, பட் அது இயர்லி 2000s இருந்த டைம் மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற நிறைய படங்கள் வந்து நம்ம கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற சில டேர்ம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம். லைக்கு புதுப்பேட்டை சொல்லுவோம், காதல் கொண்டேன்னு சொல்லுவோம், ஆயிரத்தில் ஒருன்னு சொல்லுவோம். இந்த லைனாக செல்வராகவன் படமாக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆமாம், அவர் எடுக்கிறது மோஸ்ட்டாகவே வந்து இந்த கல்ட் கிளாசிக் டேர்மில் தான் வந்து வரும். நாயகன் சொல்லலாம், தளபதி சொல்லலாம், அதுக்கப்புறம் கமல் படமும் மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டில் வரும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து எதெல்லாம் நம்ம கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணி சொல்கிறோமோ அந்த படம் எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளோவா கலெக்ட் பண்ணலை. காரணம், அந்த படம் வந்து போட்டு ஒரு பட்ஜெட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த படம் ஸ்டார்டிங் இனிஷியல் டைம்லேயே வந்து அது பெருசாக ஓடாமல் அதுக்கப்புறமா அது வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகி அப்புறம் அந்த படம் வந்து பயங்கரமாக தேட்டரில் ஓடிருக்கும். ஆனால் அதனால் அந்த படத்தோடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவாக இருக்கட்டும், அந்த மூவி எடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் எதுனா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி ஒரு இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் நான் இப்போ கம்பேர் பண்ணி சொல்ல வரேன். அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இன்றைக்கி இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அப்படி 2 வாரம் வரைக்கும்லாம் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடுறதுக்கான சான்ஸ் வந்து இன்றைக்கி கிடையவே கிடையாது. ஒரு படம் ஓரளவுக்கு அது ரிலீஸ் ஆகுறது எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னா, அந்த படம் அன்றைக்கி டே 1 ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஷோக்கு அப்புறமாவே நிறைய பேர் அதை ரிவீல் பண்ணுறவங்க இந்த படம் வந்து ஒரு வர்த் வாட்சான படமா இல்லை ஒரு மொக்க படமா அப்படிங்கிறத நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது ஒரு படம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்துக்குன்னு ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்போம். லைக் இந்த ஆக்டர் பண்ணுறாரா, அவர் இந்த டேரக்டரை கூட கம்பைன் பண்ணி பண்ணுறாரா, இந்த மியூசிக் டைரக்டர் இருக்காரா, அப்போ இந்த படம் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்தே நம்ம ஒரு ஹைப்பை செட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்கு, ட்ரெய்லரு, டீசர்னு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்து நம்ம ஒரு பில்டப்பை வந்து ஏற்றி அதுக்கப்புறமா படம் பார்க்குறப்போ நமக்கு ஸ்பாயில் ஆகுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜென்யூனாக அந்த படத்துக்குன்னு தேவையான ஒரு பிஸ்னஸ், எப்படி சொல்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷனை வந்து பண்ணி அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் ரிலீஸ் பண்ணாலும் சில சமயம் ரிவ்யூவர்ஸாலே அந்த படம் வந்து ஓவர் ரேட்டட் ஆகி நமக்கு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் அந்த படத்தை பார்த்து ஒரு ஆடியன்ஸு வந்து ஃபீல் பண்ண விஷயம் அதுக்கு அடுத்தடுத்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுதோ அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அதை இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அது போக படம் ரிலீஸ் ஆன 2-3 நாள்லேயே வந்து அந்த படத்தில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நமக்கே தெரிய வர ஆரம்பிச்சிது அடுத்தடுத்த டைமில். அதாவது நான் பராசக்தி ரிவ்யூவிலே கூட சொல்லியிருப்பேன். அதாவது அந்த படத்தில் சில முக்கியமான கேமியோஸ்லாம் வந்து வரும். அந்த கேமியோஸ் எல்லாமே வந்து அவங்க டீம்லேயே வந்து இன்ஸ்டா பேஜில் அஃபிஷியலாக அதை ரிவீல் பண்ணிடுறாங்க ஒரு 2-3 நாள்லேயே. காரணம், அது எல்லாமே வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கிட்டே வந்து ரிவீல் ஆகி வெளியே வந்தது. ஸோ நம்ம இதுக்கப்புறம்லாம் வந்து இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா படத்தில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆன 2 நாள் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் 1 வீக் 1 மந்த் கழிச்செல்லாம் அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த படத்தோடைய கதை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம். காரணம் வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய பீக் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு அட்வான்டேஜாக இருக்கோ அதே அளவுக்கு அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு அதுக்கப்புறமா சில சமயம் அந்த படத்தோடைய க்ரூவுக்குமே வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இது மூலமாக தாங்கள் கூற வரும் கருத்தென்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சத்தியமாக எனக்கும் தெரில.
அதானே உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மைண்டில் யோசிச்சுக்குது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் யோசிக்கிறப்போப்பா இது செம்மையான கான்செப்டாக இருக்கே, நமக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுங்கிறப்போ ஏன் நம்ம இதை வெளியே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்க தெரிஞ்ச எனக்கு அதை கரெக்டாக சில சமயம் கன்க்ளூட் பண்ண தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே இந்த மாதிரி சில சமயம் ஓப்பன் எண்டிங்காக அதை விட்டுருவேன். சரி, இப்போது இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கான கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்க்குறப்போவும் இந்த மாதிரி ரிவ்யூவால் நம்ம ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு நல்ல படம் நமக்கு முழுசாக ஃபீல் ஆகாமல் பாதி பாதியாக ஃபீல் ஆகி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருக்கீங்களான்னா என்னென்ன படத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான கண்டென்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.